ஒரு பெரிய அழகான காட்டில் பல விலங்குகள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன. அந்த காட்டின் ராஜா வலிமையான சிங்கம் லியோ. அது ரொம்ப சுயநலமாக நடந்து கொள்ளும். இந்த காடு எல்லாம் என்னுடையது. இந்த பழங்களும் தண்ணீரும் எல்லாம் என்னுடையது. லியோ எல்லாவற்றையும் தனக்கே எடுத்துக்கொள்கிறான். நாம் என்ன செய்வது? அமைதியாக இருங்கள். ஒரு நாள் லியோ தனது தவறை புரிந்து கொள்வான். அது நல்லது எல்லா. ஒரு நாள் கடுமையான கோடை ஆரம்பித்தது. விலங்குகள் எல்லாம் தண்ணீரை தேடி அலைந்தன. ரினி தண்ணீர் உள்ள குளத்தை கண்டுபிடித்தது. ஆஹா, தண்ணீர் கிடைத்து விட்டது, எல்லாரும் வாருங்கள். நாம் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமா குடிப்போம். சரி. இங்கே என்ன நடக்கிறது? இந்த குளத்தை எப்படி கண்டுபிடித்தீர்கள்? எங்களுக்கு தாகமாக இருந்தது, அதான் இதில் உள்ள தண்ணீரை குடித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த குளமெல்லாம் என்னுடையது. லியோ தண்ணீர் குடித்துவிட்டு மற்ற விலங்குகள் வரக்கூடாது என்பதற்காக குளத்தின் அருகே படுத்து. விலங்குகள் எல்லாம் லியோவை விட்டு போயின. எங்கே எல்லோரும் போய்விட்டார்கள்? லியோ ஒரு நல்ல ராஜா, மற்றவர்களை பயமுறுத்த மாட்டான். நான் தவறு செய்தேன். நான் இப்படியெல்லாம் விலங்குகளிடம் நடந்திருக்கூடாது. லியோ தன் தவறை உணர்ந்து அனைத்து விலங்குகளிடம் கூப்பிட்டு இப்படி சொன்னது. நண்பர்களே, நான் மன்னிப்பு கேட்கிறேன். அனைவரும் என்னோடு வாருங்கள். பிறகு அனைத்து விலங்குகளையும் குளத்திற்கு கூட்டிச் செல்கிறது. இனி இந்த குளம் எல்லாருக்கும் சொந்தம். லியோ திருந்தியதை பார்த்து விலங்குகள் மகிழ்ச்சி அடைந்தன. சுயநலமாக நடந்து கொள்வதில் எந்த பயனும் இல்லை. பகிர்ந்து கொள்வது எல்லோருக்கும் மகிழ்ச்சி தரும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் கமெண்ட்ல உங்க கருத்து சொல்லுங்க.